கடலூரில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று 4 நாட்கள் கடந்தும் வீடு திரும்பாத மீனவர்களை மீட்டுத்தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் புதுப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ், மனோகர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த நாகவேல் ஆகிய மூவரும் கடந்த 2ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் 4 நாட்கள் ஆகியும் இதுவரை அவர்கள் வீடு திரும்பாததால் மீனவர்கள் கடலுக்குள் சென்று தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மீனவர்கள் மாயமானது தெரியவந்துள்ளது. கடலுக்குள் மாயமான மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலம் தேட வேண்டும் என உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு 3 பேர் போனது. எங்கள் ஊரில் வந்துட்டு 2 பேர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஆள் போயிருக்காரு. இன்னையோட 4 நாள் ஆகுது. ஆனால் அதுக்குள்ள நடவடிக்கை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லக்குள்ளார நேற்று என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் ஹெலிகாப்டர் காலையிலேயே ஹெலிகாப்டர் அனுப்பிச்சி விட்றோம், அவங்கள தேடி எப்படியும் கண்டுபிடிச்சிடுறோன்னு சொன்னாங்க. இது வரைக்குமே ஹெலிகாப்டர் உள்ள அதுக்குள்ள நடவடிக்கை எதுவுமே எடுக்காத இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க உடனடியாக உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட இவங்களுக்கு தெரியாமல் கண்ணீர் சிந்திட்டு உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணது, கையை பிசைஞ்சு யாருக்கிட்ட அழுவுறதுன்னு தெரியாமல் உட்காந்து நிற்கிறாங்க. எல்லாமே இந்த பழங்குடிய சமூகம் கேட்க நாதியற்ற இந்த சமூகத்துக்கு மாவட்ட நிர்வாகமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அண்ணன் வன்னியரசு பழங்குடியினர் அமைச்சர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம்.